அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வருகின்ற சித்திரை அமாவாசையில் எப்படி வழிபட்டால் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடலான்னு தெரியுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் வேல் இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை திதி பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வந்தாலுமே ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை விசேஷம்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் பல சிறப்புகளை கொண்டிருக்குதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு பயனுள்ளதாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமாவாசை தான் சித்திரை அமாவாசையாக அமைய போகுது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா 27/4/25 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை துவங்குது. 28/4/25 திங்கட்கிழமை அதிகாலை வரை இருக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் பார்த்திங்கன்னா அமாவாசை திதியாக இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினமே நாம் செய்யக்கூடிய வழிபாடு முழு செய்யலாம். அமாவாசை முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது. இந்த பூமியில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய உயிர்களிலேயே மிகவும் உயர்ந்த பிறவி தான் மனித பிறவின்னு சொல்கிறான். மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுக்கும் பார்த்திங்கன்னா 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானை தான் தீர்மானம் செய்தான். அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவங்க பார்த்திங்கன்னா சாதிக்க பிறந்தவர்கள்னு சொல்லலாங்க. பாகிஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் நமக்கு வழங்கிய குடைகள் சொல்லப்படுது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா பித்ருக்கள் பூஜைங்க, மற்றொன்று பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடுங்க. பித்ருக்கள்னு பார்த்திங்கன்னா நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் சொல்லலாம். அவர்களுடைய தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற, வாழ்வில் முன்னேறம் ஏற்பட, தடைகள் அகல, பல தோஷங்களை நிவர்த்தி செய்யுமோ வருடத்தில் பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் ஆசை வழங்குவதாக சொல்லப்படுதுங்க. அதில் பார்த்திங்கன்னா சித்திரை அமாவாசை மிகவும் சக்தி பொருந்திய நாளாக இருக்குது. மதுர்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் பிதுர்காரகனாக பார்த்திங்கன்னா சூரியனும் ஒன்றாக இணையும் காலத்தை தான் அமாவாசைன்னு சொல்லுவோம். அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணம் கொடுப்பது, உணவு படையிலிட்டு ஆசை பெறுவதும் நம்முடைய பாகிஸ்தானத்தை வலிமை பெற செய்யுங்க. இதன் மூலம் பார்த்திங்கன்னா திருமண தடைன்னு, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோயின்னு, கடன் தொல்லை என எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு கர்ம வினைகளுக்கு பரிகாரம் நம்ம தேடிக்கலாம். இயற்கையாக இறந்தவர்களுடைய ஆன்மாவிற்கு பார்த்திங்கன்னா எளிதில் முக்தி கிடைத்திடுமா. ஆனால் மனவேதனை அடைந்து துர்மரணம் ஏற்பட்டாலோ கொடூரமான நோய் தாக்கத்தால் இருந்தவர்களுடைய ஆத்மா பார்த்திங்கன்னா எளிதில் முக்தி அடைவதில்லைங்க. இயற்கையாக மரணித்த முக்தி அடைந்தவருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையாதுங்க. சில வருடம் மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடுங்க. இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களுடைய சந்ததியினர் முறைகளான வழிபாடும் திதியும் செய்யாமல் இருப்பது. இறந்த பிறகு பார்த்திங்கன்னா ஆத்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காதுன்னு சாத்விக குணம் வந்துடுமாங்க. முறையான திதியும் தர்ப்பணம் கிடைக்க பெறும்போது ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்திங்கன்னா நற்கதி உண்டாகும். அதனால் முறையாக வழிபாடு செய்தீங்கன்னா தங்களுடைய அனைத்து சக்திகளையுமே தன் சந்ததியினரும் முன்னோர்கள் ஆசீர்வாதமாக வழங்கிடுவாங்க. முன்னோர்களுடைய ஆத்மாக்களை யாரும் பார்க்க முடியாதுங்க. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நாம் வணங்கவும் முடியாது. எனவே தான் நாம் பஞ்சபூதங்களையுமே நவகிரகங்களையுமே முன்னாடி நிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படுகின்ற திலஹோமம் பார்த்திங்கன்னா எத்தகைய துர்மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தடைய செய்திடுமாங்க. ஹோமம் செய்ய முடியாதவங்களுக்கு அமாவாசை வழிபாடு ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தருங்க. முன்னோர்களுக்கு சீராத்தம் செய்யாதவனுக்கு பார்த்திங்கன்னா பித்ரு தோஷம் ஏற்படுங்க. ஒருவேளை அதிகமான புண்ணிய பலனால் அவனுக்கு அந்த வாழ்வில் பித்ரு தோஷத்தினால் அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவனுடைய பித்ரு தோஷம் பார்த்திங்கன்னா அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க. ஒருவன் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறனாலும் பித்ரு தோஷத்தை விட்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்திக்காக செய்யப்படுகின்ற திதியும் தர்ப்பணமும் பார்த்திங்கன்னா பூஜையுமே நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிது நல்ல பலனை ஏற்படுத்துங்க. தர்ப்பணம் பார்த்திங்கன்னா எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கு இடையே தாங்க பித்ரு புண்ணிய ரேகையில் வழியாக நீரை பார்த்து
தரப்படுவதுங்க. இந்த தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா நீரின் சக்தியானது பூமியில ஆக்ரோஷ சக்தியை மீறிதாங்க மேல்நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை அடையுமா. அமாவாசையில் திதி கொடுப்பவங்களாக இருந்தீங்கன்னா அன்றைய தினத்தில் மதியத்துக்குள்ள கொடுத்து விடுவது நல்லதுங்க. நம்முடைய குடும்பத்தை பித்ருதோஷம் வராமல் காக்கக்கூடியவங்களும் நம்முடைய முன்னோர்கள் தாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில வருவதால் அன்றைய தினத்தில் நீங்கள் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறந்த பலனை ஏற்படுத்தும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு சுத்தமான சொம்பில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அகல் விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இத்துடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து சூரிய பகவானை நினைத்து மனதார வழிபாடு பிரார்த்தனை செய்யுங்க. இந்த பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரி செய்வதோடு மட்டும் இல்லைங்க, வருமானத்திற்கான வழியையும் தேடி கொடுக்கும். வேலை வருமானம் போன்றவற்றுக்கு காரிய கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். சித்திரை அமாவாசையில் நீங்கள் இந்த சூரிய வழிபாடு செய்வதால் நல்ல பலனை பெற முடியும். அடுத்ததாக நீங்கள் இந்த சித்திரை அமாவாசையில் செய்யக்கூடிய சந்திர வழிபாடும் சிங்கமும் சிறப்பான விசேஷமான பலன்களை ஏற்படுத்துங்க. அது தினம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்துக்கு போய் நவகிரகத்தை வழிபடணும். நவகிரகத்தை 9 முறை வலம் சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது நம்முடைய மனம் தெளிவடையுங்க. திடமான முடிவுகளை எடுக்கவும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாம் செம்மையாக கொண்டு செல்லவும் இந்த வழிபாடு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வழிபாடோடு சேர்த்து இன்றைய தினத்தில் நீங்கள் அன்னதானம் செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. தானத்திலே சிறந்த தானம் பார்த்தீங்கன்னா அன்னதானங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் நம்முடைய முன்னோர்களை நினைத்து கொண்டு யாருக்காவது ஒருத்தருக்காவது உணவு தானம் செய்யுங்க. நம் முன்னோருடைய ஆசையை பெற்று தருவதோடு நம்முடைய சந்ததியினருமே வாழ்க்கையை சிறப்புடன் வாழவும் மேன்மேலும் முன்னேற்றத்துக்கான செல்லவும் இது உதவி செய்யுங்க. சித்திரை அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் துன்பங்களையும் அனைத்துமே நிவர்த்தி செய்வதோடு மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் மேன்மேலும் பார்த்தீங்கன்னா உயர்ந்து நல்லதொரு செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அமாவாசை பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ஆறு கடல் இல்லைன்னா நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்கணுங்க. ராகு காலம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா தர்ப்பணுக்கு பொருந்தாதுன்னு சொல்லப்படுது. மதிய வேளை பார்த்தீங்கன்னா தர்ப்பணுக்கு செய்வதற்கு உரிய நேரமாக அமையுது. தர்ப்பணம் கொடுக்கும்போது பார்த்தீங்களா உங்களுடைய கோத்திர குலதெய்வம்னு 3 தலைமுறையினுடைய பெயர்களை தெரிஞ்சு கொண்டு கொடுப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். தர்ப்பணம் செய்த பின்னாடி வீட்டுக்கு திரும்பி மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் வச்சுக்கோங்க. தெற்கு பார்த்து வைத்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்தணுங்க. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்து விளக்கு ஏற்றி வழிபடணும். முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைன்னு படைக்க வேண்டுங்க. தலைவாழை இலை படையல் போட்டு வணங்குவது சிறப்புங்க. கோதுமை தவிடு அகத்திக்கரையில் பசுவிற்கு இன்றைய தினம் தானமாக கொடுப்பதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கும் வரையுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்துக்கோங்க. வீட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த முன்னாடி தான் பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யணுங்க. அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடாதீங்க. வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க. தர்ப்பணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்காதீங்க. தர்ப்பணத்தை எப்போதும் பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக பார்த்தபடி கொடுக்கணும். பித்ருக்களுக்கான படையலிட்ட பின்னாடி நீங்கள் காக்கைக்கு உணவு வைப்பது அவசியங்க. காக்கை பார்த்தீங்கன்னா பகவானுடைய வாகனமாக சனி பகவானின் வாகனமாக சொல்லப்படுது. பகவானையும் வழிபட இது ஒரு வழியாக அமையும். அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய
விசேஷமான ஊர்களுக்கு போய் தங்களால் முடிந்ததை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. இந்த பதிவில் சித்திரை அமாவாசையில் எப்படி வழிபடணும் தெரிஞ்சுக்கொண்டேன். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரியணுமா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.